9 வயது குழந்தைதான் வாழையம்மன் அம்மன் வந்து பச்சை பாவாடையோட சின்ன பிள்ளையா கொலுசெல்லாம் கட்டி பொட்டெல்லாம் வச்சு இவருக்கு காட்சி கொடுத்துருக்கு. அப்போ வரலாறு கணக்க நாட்டு ஸ்டைலில் செய்திருக்கிறான். வரும்போதும் நிறைய சாக்லேட்டோட மாறினான் நம்மகிட்ட சாக்லேட் கொண்டு வந்துருக்கு. வாங்க காட்சி கொடுத்தோடைய எங்களுக்கு இன்னும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிகைகள் எல்லாம் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. सर्वतीर्थमयी दिव्यां सर्वकामप्रपूर्णीं सर्वमन्त्रमयी नित्यां सर्वात्मादमयी देवी உள்ளே வந்து எல்லாம் வந்து மேலையெல்லாம் வந்து கண்ணாடிகளால் வந்து பொருத்தப்பட்டு இருக்கிறது பாருங்கோ.
சர்க்கம் தவானம் நதி மகுடாதி பூரி நாம சர்வபூதபதி வணக்கம். அம்மாட்ட பேர்? என் பேர் நிர்மலன் சாந்தி. எங்கேருந்து வாரீங்க? நான் எந்த அயல் தான் இது. நான் அந்த தற்சமயம் இப்போ 25 வருஷமாக சுவிட்சர்லாந்தில் வசிக்கிறேன். ஓகே, நல்லபடி. என்னென்னா இந்த ஒரு கோயில், அதாவது வாழை அம்பாள்னு அழைக்கப்படுற இந்த கோயில் நிறைய ஆண்டுகள் சொல்கிறாங்க, 14 ஆண்டுகளுக்கு எங்களுக்கே தெரியாத காலம், நிறைய ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த ஆலயத்தை வாழை அம்பாள் என்று அழைக்கப்படுறதுக்கு என்ன காரணம்? வாழையம்மன் இது வந்து ஒரு 9 வயது குழந்தைதான் வாழையம்மன்ன்றது. அப்போ அதை அந்த சின்ன பிள்ளையை வச்சு எங்களுடைய இதுக்குள்ள வந்து ஆயுர்வேத வைத்தியர்கள்லாம் நிறைய இருக்கிறார்கள். எங்களோட சொந்தக்காரரே முழுக்க வைத்தியத்துறை தான், ஆயுர்வேத வைத்தியம். அவை வந்து இந்த தெய்வத்தை வச்சு தான் அவை வணங்கி அந்த ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேத வைத்தியங்கள் எல்லாம் செய்தது. அந்த இதை நிறுவினவரே ஒரு ஆயுர்வேத வைத்தியர் தான். அப்படி வந்து உருவாக்கி அவர் அதை பிரசித்த செய்து ஊர் மக்களுக்காக நிறுவின கோயில் தான் இது. பாளையம்பாலாண்டு அதனால தான் அப்படி சொல்லுவாங்க. மற்றது இன்னொருபடியும் கேட்டாகும், நிறைய ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகம் இடம்பெறது, அதோட ஆலயத்தை பற்றி அந்த சிறி சக்கரம் வச்சு வழிபடுறது, மூலஸ்தானத்தில் அம்மனை விட்டு சிறி சக்கரம் இப்போ தான் அம்மனை வச்சு வழிபடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் வழிபாட்டு முறை பற்றி சிறி சக்கரம் வந்து அது எத்தனையோ அது வந்து ஒரு குழந்தை தெய்வம் தானே. சக்கர நாயின்னு தான் நம்ம சொல்கிறோம், சிறி சக்கர நாயின்னு. அவள் வந்து தாய்க்கு தாயாகவும் பிள்ளைக்கு பிள்ளையாகவும் தோழிக்கு தோழியாகவும் எல்லாத்துக்கும் ஒரு நிவாரணி. அவன் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நிவாரணி. அவனோட சக்தி பெருசு. அதால் அந்த காலத்தில் அந்த நிறுவினவர் வந்து இதில் நல்ல கூட பற்றுதல். அவர் வந்து ஒரு வைத்தியர் 2 வழியாக பற்றுதல். இதையே வச்சு வணங்கி இந்த எங்களோட இதுக்குள்ளே வந்து ஸ்ரீ சக்கர நாய் இல்லை. சக்கரை வச்ச கோயில் எதுவும் இல்லை. வேறு ராமன் கோயிலெல்லாம் இருக்குது. ஆனால் சக்கரத்தை வச்சு வழிபாடுற கோயில் உண்டு எங்களை இதுக்குள்ளே. இதுதான் இந்த வாழையம்மன் ஆலயத்தில் தான். அவள் வந்து எங்களை ஒரு அக்காண்ட பிள்ளைக்கு காட்சி கொடுத்தவன். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 6 மகளுக்கு தான். இப்போ இங்கே இதில் வந்து கோயிலுக்கு உள்ளுக்கும் தீர்த்தக்கிணறு இருந்தது. கோயில் வந்து பழைய கோயில். தீர்த்தக்கிணறு தீர்த்தக்கிணறு இருக்குது. அதுக்கு பக்கத்து ஒரு பவள மல்லிகை மரம், பெரிய மரம். அப்போ வந்து கொஞ்சம் ஒரு உடல் அளவில் கொஞ்சம் வேளாமல் இருந்தவன். இன்னொரு அக்காட மகளோட சும்மா பூசைக்கு வந்தவன். சும்மா பூசைக்கு வரும்போது அவன் என்ன செய்யறா, அங்கே பூசை நடந்தோன்றிருக்க இவன் வந்து வெளியால் வந்திருக்கிறான். எங்களை சின்ன பிள்ளை வெளியால் வந்திருக்கிறான். வந்துட்டு அப்படி அங்கே போய்ட்டு அந்த மரத்துக்கு கீழே போயிருக்கிறான். அதுக்கு கீழே அம்மன் வந்து பச்சை பாவாடையோட சின்ன பிள்ளையா கொலுசெல்லாம் கட்டி பொட்டெல்லாம் வச்சு இவருக்கு காட்சி கொடுத்துருக்கு. அப்போ இவன் வந்து உடனே கேட்டிருக்கிறான், அக்கா இஞ்சி ஒரு சின்ன பிள்ளைய வச்சு வளர்க்கினமோண்டு. அப்போ அவள் அதை பெருசாக இருக்கல, நீ வா இங்கே வந்து தீபத்தை கும்பிட்டுட்டு போயிட்டாங்க வீட்டை. போனோடனே அவள் வந்து அவளோட பின்னுக்கு வீட்டு வாசல் வரைக்கும் போயிட்டான். அங்கே போனோடனே அவள் கேட்டுக்குவா, இஞ்ச அந்த பிள்ளைய இன்னும் இஞ்ச வீட்டை வந்து நிற்கணும். இப்போ இவைக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம், தாய் வைக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம். அப்போ பிறகு கேட்டால் மனத்தில் ஒரு பயம் இருக்குது தானே. அப்போ இன்னொரு ஒரு குறி சொல்கிற வேற மாதிரி ஒரு அவர்கிட்ட கேட்கா. அவர் போய் சொன்னாராம், அது ஒன்றுமில்லை, அம்மா தான் வந்து அதில் இருந்தால் அந்த பிள்ளைக்கு காட்சி பிள்ளைக்கு சுகம் அதுலேருந்து பிள்ளை. அதால் எங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு நல்ல நம்பிக்கை. எங்களுக்கு அவதான் அந்த பிள்ளைக்கு 2 வழியா நாமல் அவதான் எங்களுக்கு வழிவிட்ட தெய்வம். அப்படியே வழிபட்டு கொண்டே இருக்கிறோம். அதில் இருந்து நாங்களும் ஒரு பூசைகள் செய்து ஆடிப்புற திருவிழா செய்கிறது. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வருது. ஆடிப்புறம் பெருசு 2 வருஷம் பெருசாக ஆடிப்புற விழா நடந்தது. இங்கே மற்ற இவ்வளவு காலம் இந்த பூசைகள் எதுவுமே இடம்பெறவில்லை. தூக்கி வச்ச அப்புறம் கொஞ்ச காலம் இந்த பூசை நடந்தது. கோயில் மூடினாண்டு இல்லை, தொடர்ந்து பூசை நடந்தோன்னு இந்த வேலை அவர் வச்சிருந்தவர் வந்து எங்களுடைய ஆக்கள்ல, அவர் வந்து எங்களுடைய ஆக்கள் தான். ஆனால் எங்களுடைய ஆக்கள்லாம் நம்பிக்கை இல்லாத, அந்த கொடுக்க விருப்பம் இல்லாத நம்பிக்கையில் தான் இப்படி இங்கால ஒரு பேசி கொடுத்தவை அவைன்ற வழி நடத்தலாம் நடக்கணும். இங்கே என்னாலும் வம்பாலும் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் பழமையான எங்களுக்கு அரியா காலம். நான் அம்மாவோட வாரது 300 அதில் அந்த சிவலிங்க மரம் ஒரு அளவான மரம் நாங்கள் பார்க்கணும். அதில் பூ பொறுக்கிறது, பவள மல்லிகை பொறுக்கிறது, பொங்கல் பண்ணி கொடுக்குறது. அப்படி தேரெழுத்த திருவிழா செய்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். தேரெல்லாம் கோயில். அப்போ முந்தி உக்கினது தேர்னுண்டு அப்போ முந்தி மூளைக்கச்சேரி அந்த விலாசினி என்று சொல்லி முந்தி அவை இந்த நாட்டியம்லாம் நடக்கும். பெரிய அளவில் நடந்தது திருவிழா, பெரிய அளவில் நடந்தது. பிறகு ஒவ்வொரு பங்குனி திங்களுக்கும் அந்த பானக்கம்னு சொல்லி அந்த
இது கொடுப்பின வந்த என்னன்னு சொல்கிறது கஞ்சி கஞ்சி அதெல்லாம் கரைச்சி இந்த இதில் முழுக்க பெனை தான் முந்தி நின்றது. அதில் அந்த புலா செய்து அதெல்லாம் போடுவேன்னா அதுக்கு வேண்டி கொடுக்கும். அப்போ எல்லாம் நாங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களே அடிபட்டு முன்னுக்கு ஒரு இழந்த மரம் இழந்த பிள்ளைக்கு மரம் அது வரலாறு கணக்க சொல்லில் அடங்காது. மற்றது இப்போ தான் அம்மனை உள்ள வச்சு மூலஸ்தானத்தில் வச்சு நேற்றே தான் இதில் இருந்த அம்மா நேற்று தான் உள்ள போகும் 9:40 போதும் 9:40 நேற்றைய தினம் தான் அம்மனே மூலஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருந்தது. சக்கரம் கொண்டு வச்சுட்டு நம்ம முதல்ல 2 நாளைக்கு சக்கரத்தை வச்சு மட்டும்தான் வழிபாடு. எழுந்தருளி அம்மன் வந்து நேற்று தான் போனோம். ராத்திரி 9:45 தான் அவ கொண்ட வச்சது. அப்போ அது எல்லாருக்கும் போது பெரிய ஒரு என்னென்னு சொல்றது சொல்ல முடியாது. நாங்கள் சொல்ல முடியாது நாங்கள் அவன் சக்தி சொல்ல முடியாது, வாயால் சொல்ல இயலாது, உணர்வால் தெரியும். மற்றது என்னோட விடயம் கேட்டியாகும் கூடுதலாக இந்த கோயில் ஒரே ஒரு கலர் அந்த மஞ்சள் கலரில் மட்டும்தான் வர்ணங்கள் பூசப்பட்டது. கூட சில இடங்களில் ராஜகோபுரம் முழுக்க வர்ணங்கள் பூசப்பட்டிருக்கு தான் ஒவ்வொரு படம் வர்ணங்கள். இது மட்டுமே ஒவ்வொரு ஒட்டியோ கலர் அந்த மஞ்சள் கலரில் அதுக்கு ஏதாவது ஐதீகம் அப்படி இருக்கு செய்தவே எத்தனை என்னன்னு கேட்கணும். அதுக்கு ஏதாவது வரலாறு அப்படி இல்லை. இது முந்தி கோபுரம் இல்லாமல் இருந்த கோயில் தான், இப்போதான் கோபுரத்தோட. மற்றது கூடுதலாக இதுக்குள்ள வந்து கணக்கு தெய்வம் முந்தி இல்லை. ஆதிமலை கொண்டு ஒரு அம்மன் வாசல் உண்டு, பின்னால் பிள்ளையார், இங்கால வசந்த மண்டபம் வைரவர், அவ்வளோ அந்த வேறு தெய்வங்கள் வந்து நின்று இருக்கல. இவ்வளோ தெய்வமும் தான் இருந்தது. வேற என்ன வரலாறு இருக்கு இந்த கோயிலுக்கு? வேற அம்மா இது என்ன சொல்லுவோம், பொழுதுபட்ட ஒரு தடவை இங்கால வார இல்லை. எங்களோட அம்மாவை சொல்லுவினோம், அம்மன் வெள்ளை சீலை கட்டி சலங்கையோட. இப்போவும் அப்படியா? எல்லாம் என்னென்னு தெரியல. இப்போ வந்து காலங்கள் மாறி எல்லாமே மாறி அந்த பிள்ளையை காட்சி கொடுத்த டைம் இலங்கச்சதான் கேட்குறது, வீட்டில் கேட்குறது. அதுல இருந்து அந்த பிள்ளைக்கு நல்ல நம்பிக்கை. அம்மனுக்கு தான் இது இண்டு வரைக்கும் லண்டன்ல இருக்கிறா, அவக்கெல்லாம் எல்லாம் அம்மா நல்லா இதுண்டுட்டா. அந்த பிள்ளை அண்டுல இருந்து இண்டு வரைக்கும் அம்மனுக்கு தான் செய்வாள். ஆனால் அவள் எதுவும் சொன்னாவோ சொன்னபடி நடக்கும். இப்போவும் அம்மா இந்த இடத்த போகாத எங்கொண்டு சொல்லி சொன்னா. அதோட இந்த இடத்துக்கு என்ன பேர்? இந்த இடம் பாலியம்மன் கோயில். இது வந்து திருநெல்வேலி கிழக்கு. இந்த வீதி என்ன அழைக்குது? இது ராமலிங்கம் வீதி. அது கூட இந்த ராமலிங்கம் வீதி என்றது அதுவும் இவேண்ட வழித்தோன்றல்ல வந்த ஆக்களின் பேர் தான். உண்மையாவே நிறைய ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோயில் ஒரு கும்பாபிஷேகம் இடம்பெறது இந்த இடத்துக்கே ஒரு பெரிய செல்வச்செழிப்பு. சொல்லி அடங்காது. எங்கட ஊர்ல இப்படி ஒரு கோயில் வர நாங்கள் என்ன சொல்லுவோம், கனவுல நினைக்க முடியாது. ஏன்னா நான் உள்புறம் எல்லாம் காணொலி எடுக்க பார்த்தோன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாகவும், அதோட ஒரு விடயம் ஒன்று பார்த்தோன்னா உள் வாயிலில் மேற்புறத்தில் அந்த வெளிச்சத்தை கொண்டு வரது கண்ணாடி. இது வந்து என்ன சொல்ல உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போனால் வெளிநாட்டு ஸ்டைலில் செய்திருக்கிறாங்க. இப்போ கூட வந்து அங்கால லண்டன் அங்காள பக்கம் எல்லாம் இப்படி தான் கோயில், கனடா எல்லாம். ஆனால் சுவிஸில் இந்த அளவுக்கு இப்படி செய்ய சுவிஸில் வந்து ஒரு கட்டுறதுக்கு தான் இருக்குது. ஒரே ஒரு கோயில் கோபுரத்தோடு இருக்குது. சுவிஸில் வந்து ஒரு அம்மா அது மருந்தானோன்னு பண்ணியாமல் அது கோபுரத்தோடு இருக்குது. மற்றையெல்லாம் சுமார் பில்டிங்குக்குள்ளே தான் இருக்குது. இன்னொரு கோயில் சிவன் கோயில் கட்ட துவங்கி இருக்குது. ஆனால் இது வெளிநாட்டு ஸ்டைலில் இந்த லண்டன் அங்கால இருக்கிற மாதிரி ஸ்டைலில் செய்திருக்கிறேன். வேறு என்ன விடயம் இருக்குது சொல்கிறது? வேறு என்னத்தை சொல்கிறது? இனி மேலும் வளர ஓடும். அதான் எங்களோட விருப்பம். நாங்கள் வர ஓடும், அவருக்கு தொண்டு செய்ய செய்வோடும், எங்களால் உதவியால் செய்ய வேணும். அவ்வளோதான் நாங்கள் கேட்டுக்கொள்றது. அம்மன் எங்களுக்கு அம்மனில் அவருக்கு டோபி நாங்கள் அவருக்கு வந்து எனக்கு தெரியாது. நான் ஒவ்வொரு வருஷம் வரும்போதும் நிறைய சாக்லேட்டோட பாருனேன். நம்மகிட்ட என் ஆடிப்புறம் நான் தான் செய்யணும். அப்போ ஏன் சாக்லேட் வைக்கிறேன்னு எனக்கு தெரியாது. அப்போ ஒரு 3 நாளைக்கு முதல் தான் நான் அப்போ இதை பார்த்து கொண்டு போயினேன். இவன்ட வரலாறை பார்த்து கொண்டு போகும்போது இவருக்கு வந்து சாக்லேட் வந்து பிரதானமாக வைக்கிறேன்னு சொல்லி, சரியா இவருக்கு வந்து சாக்லேட் வந்து பிரதானமாக வைக்கிறேன்னு சொல்லி. அப்போ நான் அதை விட்டுட்டு இவ அக்காவை கேட்டேன், ஏன் அக்கா நீங்கள் அப்போ எனக்கு சொல்லுவேன் சாக்லேட் பண்ணுறேன். நான் வரும்போது நான் கொண்டு வரோம், இல்லாட்டி நான் தராத டைமில் நான் காசு இல்லாமல் போய் வாங்கி வைக்கிறேன். அப்போ இவ கேட்டேன், ஏன் நீங்கள் சாக்லேட் வேண்டி இந்த வரலாறை பார்த்துட்டு தான் கேட்டேன் நான், ஏன் நீங்கள் சாக்லேட் வேண்டி வைக்கிறீங்களா? எனக்கு தெரியா பிள்ளையை தாங்க ஃபோன் பண்ணேன் அவள். அப்போ நான் அவளுக்கு டெலிஃபோன் அடிச்சு கேட்டேன், ஜவாப் இல்லை இன்னத்துக்கு நீ சாக்லேட் வைக்கணும் சித்தி, எனக்கு என்னென்னு தெரியாது, எனக்கு தோன்றுச்சு வச்சேன். அவவே தான் சொன்னது. அப்போ அதுலேருந்து நாங்கள் ஆடிப்புறத்துக்கு நிறைய சாக்லேட் வாங்கி குங்குமம் வாங்கி எல்லாம் வச்சு தான் சாமி. இப்போ 12 மாதம் ஆடிப்புறம் 22ஆம் சாக்லேட் கொண்டு வந்துருக்கு சுவிஷால். வாங்க 22ஆம் தேதி ஆடிப்புறத்துக்கு.
அப்படியும் அது ஒரு அப்போ அவளுக்கு அவன் சொல்கிறான் எனக்கு ஏன் நான் செய்தேன்னு தெரியாது. அவன் அவன்ட பிள்ளை தான். நான் பர்த்டேக்கு அவட பர்த்டேக்கு சாரையும் பண்ணி கொடுத்து சாக்லேட் பேக்கெட் அப்படி அவளை நம்பிக்கைங்களை எங்களுக்கு காட்சி கொடுத்தபடியே எங்களுக்கு இன்னும் எங்களுடைய அம்மாவைக்கு அது முந்தின காலம் அம்மாவே பொங்கல் பட்டி கொடுக்குறது. ஆரம்ப காலம் வந்து குமாரசாமி குருக்கள்னு சொல்லி ஆரம்ப நல்லூரில் கொடியேற்றி அவர் தான் இந்த கோயில் பார்த்தது. அவரும் முருகன் மாதிரி தான். அவர் தான் கொடியேற்றி திருவிழா செய்ததை நாங்கள் எங்களை கண்ணால் பார்த்தோம். நாங்கள் இவவே நடுக இருக்கும்போது அங்கே இருக்க எப்போ கும்பாபிஷம் சொல்ல பிரச்சனைகளுக்கு என்னென்ன தெரியலன்ட்டு விட்டுட்டேன். நான் இப்போவும் நல்லூர் ஆடிப்புறத்தை ஆண்டித்தான் நீங்கள் வாரினேன். அப்போ இவரும் வாரபடியாக விரட்டு காணிச்சாலும் இப்போ நீங்கள் அவர் ஆகஸ்ட்டுக்கு வாரண்டா போல் நான் சொன்னேன் முதல்ல எனக்கு நீங்கள் முதல் போட்டு விடுங்க டிக்கெட்டு. அப்போ நான் டிக்கெட் ஓகே பண்ணிட்டேன். ஓகே பண்ணி 2-3 நாள் சொல்கிறா 7ஆம் தேதி கும்பாபிஷம் அப்படி இருக்கும் மேடம். எதிர்பார்க்காத உண்டு. அப்போ எனக்கு அது கேட்டதுலேருந்து பெரிய ஒரு சந்தோஷம்.